ஹோர்மோஸ் அருகே வெடித்துச் சிதறிய அமெரிக்காவின் மற்றொரு போர் விமானம். அடுத்தடுத்து அதிரடி காட்டும் ஈரான். ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்காவின் A-10 ரக தாக்குதல் வானூர்தியை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் உரிமை கோரியுள்ளது. ஈரானின் தஸ்னீம் செய்தி நிறுவனம் மற்றும் ஈரானிய ராணுவத்தின் பொது தகவல் பிரிவு இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்மோஸ் நீரிணைக்கு தெற்கே உள்ள கடற்பகுதியில் இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. இது தரையிறங்கி தாக்கும் மற்றும் கவச வாகனங்களை அளிக்கும் வல்லமை கொண்ட A-10 வார்தாங் ரக விமானம் ஆகும். நேற்று வெள்ளிக்கிழமை வளைகுடா பகுதியில் இரண்டாவது அமெரிக்க போர் வானூர்தி விபத்துக்குள்ளானதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் ஈரான் இந்த உரிமை கோரலை முன்வைத்துள்ளது. பாரசீக வளைகுடா பகுதியில் ஒரு விமானம் விபத்துக்குள்ளானதை அமெரிக்க அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். எனினும் அதன் ஒரேயொரு விமானி பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் தனது ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலமே இந்த விமானத்தை இடைமறித்து தாக்கியதாக கூறுகின்றது. முன்னதாக ஈரானிய மலைப்பகுதியில் வீழ்த்தப்பட்ட F-15E வானூர்தியின் ஒரு வீரர் மீட்கப்பட்ட நிலையில் மற்றும் ஒரு வீரரை தேடும் பணி தொடர்வதால் இந்த பகுதியில் பதற்றம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது.